வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையுமே இந்த சீனை நிறைய பேர் நிறைய கணிப்புகளில் இருந்துச்சு. உண்மையுமே சொன்னால் கடத்தல் அது மாதிரிலாம் கூட யோசிச்சுருந்தாங்க. சில கமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. பட் நான் கணிச்ச ஒரு விஷயமும் இல்லை, தாத்தா தான் பின்னாடி உட்காந்துருக்காங்கன்ட்டு. பட் அந்த சீன் பேப்பர் வாசிப்பாங்களா, அவங்க தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. விஜய் காவேரி 2 பேர்த்தோட அந்த காஸ்டியூம் ஆல்ரெடி வந்து நான் கணிச்சு சொன்னேன், அதுவும் மேட்ச் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து திங்கக்கிழமை எபிசோடு என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. கரெக்டு தானே? கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது திங்கக்கிழமை. அதை நீங்கள் ப்ரமோவாக கொஞ்சம் செதுக்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். திருப்பி பார்க்குறதுல என்ன எங்களுக்கு வருத்தம், சந்தோஷத்தை இன்னும் சந்தோஷப்படுறது தானே. சரி, என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுதான் எனக்கு ப்ரமோவாக வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் இருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கலாம். ஓகேவா, அவங்களோட விருப்பம் தானே, நம்மளே எப்படி வேணால் சந்தோஷப்படுத்தலாம். சரி, விஷயத்துக்கு வரலாம். இந்த இடத்துல வந்து விஜய் காவேரி 2 பேரும் போகிறாங்களே, எனக்கு தெரிஞ்ச இந்த மண்டே எபிசோட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சாரதம்மா கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காவேரி டைம் ஆகிடுச்சு இன்னும் வரலன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிள்ளையும் பையனும் அச்சோ நேரம் ஆகிடுச்சு, என்னவதாக இருந்தாலும் அப்பளத்துக்கு அங்கே போய் இருந்தாலும் ஒரு 11 மணி வரைக்கும் கூட இந்த ஸ்டால்லாம் இருக்கும், அதில் வந்து சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது அம்மா கேட்பாங்க இல்லையா, அதனால் அறக்க பறக்க 2 பேர் வண்டியில் வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி அந்த கைகளெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கண்டிப்பாக முத்தம் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி, அதுவும் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும், கணவருடைய அன்புக்கு ஏங்கிட்டு இருந்த நம்மளுடைய காவேரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த கார் சீன் கூட பிரமாவாக வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் நைட் வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவார் காவேரியை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்த நாள் வந்து இதே ஸ்டாலுக்கு காவேரி போகிற மாதிரிலாம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 2 நாளோட கதை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படியே எல்லா நாளையும் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கிறத விட உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ரைட்டு தானே? ஆமாம், எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் பேசும்போது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வைஸோட கண்டிப்பாக வந்து விஜய் காவேரியோட இந்த பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதில் ஒரு முத்தம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். ஒரு பிரிவு முத்தம் இல்லையா, ஸோ கொஞ்சோண்டு பிரிய போகிறாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் இருக்குங்கிறதா. பட் ஆனால் அங்கே சாரதம்மா கால் பண்ணுறாங்களா, அந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சீனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்பயுமே அப்படி தான், முக்கியமான இடத்துல தான் யாராச்சும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க சீரியலை பொறுத்த வரலாம். ஸோ எனிவேஸ், வெயிட் பண்ணி போவோம் அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இந்த கார் சீன்ஸ் வந்து என்னென்னமோ கணிச்சாலும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க போகுது சீன் வைஸ் பார்க்கும்போது. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.